guys, welcome back to CGP Gamer Pro. இன்னைக்கு நம்ம இந்த கேம் என்ன விளையாட போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கிராண்ட்மா. இதுவும் ஒரு ஹாரர் கேம் தான். நான் என் ஃப்ரெண்ட் ஜெரால்ட் நாங்க ரெண்டு பேர் FC கேம் விளையாடி நீங்க பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஹாரர் கேம் ஆடி பார்க்க போறீங்க. இந்த என்னடா இது என்ன இதுனே புரியலையே. யாரோ வலிச்சுன்னு போறாங்க. என்னடா இது கருப்பாக வருது. என்னது இது? யாரும் அங்கே நிற்கிறா பாரு. யாரு எவ்வளோ பெரிய அருவாள். ஓகே காய்ஸ், கிராண்ட்மா. ஓகே, நம்ம வந்து இப்போ மல்டிப்ளேயர் தான் செலக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ரீஜன் வந்து ஜப்பான் செலக்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஆனிமே ரொம்ப பிடிக்குன்றதுனால ஜப்பான்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜப்பான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம ஓகேங்க. ரூம் கோட் வந்து நம்ம எப்பவுமே போல தான் CGP தான். இதுதான் நம்மளோட எல்லா கேமுக்கான இதுவாக இருக்கும், டீம் கோடாக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுதுன்னு தெரில. நானும் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் இந்த கேமு. என் ஃப்ரெண்டு அந்த கிரிட்டோன்ற நேம்லேயே ஏதோ இருக்கான் போல். எல்லா கேமுக்கும் அந்த கிரிட்டோ அப்படின்ற பேரே வச்சுக்கிறான். அதுக்கு அர்த்தம் மட்டும் அந்த பேர் ஏன் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஓகே இறங்கிட்டோம். ஓகே கிரிட்டோ. ஆமாம், நம்ம கூட ஒருத்தன் வந்தானே, எங்கே போயிட்டான் அவன்? நம்ம மொத்தம் 3 பேர் தானே விளாட்லான்னு இருந்தோம், ஒருத்தனை காணுமே. சரி விடுங்க, அது அவன் பிரச்சனை, நம்ம விளாடுவோம். இதெல்லாம் என்ன? ஃபைன் பில்லர்ஸ். ஓகே, இப்போ பில்லர்ஸ்ன்றது வந்து வேணுமா அந்த செயின்லாம் கட் பண்ணுறதுக்கு? சரி ஓகே. அப்புறம் இந்த இவன் பாட்டுன்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே எல்லாத்துக்கும் போய் பூந்து போயின்னு இருக்காங்க. ஓகே. ஓ கேஸ் சொல்லுன் சூப்பர். வெல், என்னது அது? ஏதோ முன்னாடி நிற்கிது. இவன் வேற மண்டைய முன்னாடியே வந்து நினைக்கிறான், நமக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்கிறான். ஐயோ, முன்னாடி ஏதோ சூனியக்கார கிழவி. ஐயோ வாங்க. என்னடா அது? சைக்கோ சங்கர் மாதிரி இருக்குது. அதுவே ஃபீமேல் வெர்ஷன் போல். ஓகே இவன் தான்டா, எனக்கு என்னன்னே புரியல. ஏற்கனவே வீடியோ ஏதோ பார்த்துட்டு வந்துட்டானோ. அவன் பாட்டு தெரிஞ்ச மாதிரியே போகிறான். அந்த வயசான கிழவி எங்கேயோ முன்னாடி போதியா? ஓகே. எனக்கு இவன் தான் ஏதோ, எனக்கு இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏதோ தெரிஞ்ச மாதிரியே போய்கிட்டு இருக்கான். ஓகே, என்ன இடம் இது? பனி பெய்யுது. வின்டரில் நம்ம வர்றது சம்மர் தானே. ஓகே, இது கேம் மோடு போல், பரவாயில்ல. இங்கே ஏதோ ஃபியூஸ். ஓகே, ஃபியூஸ் எதுக்குன்னு தெரில, இருந்தாலும் எதுக்கோ வச்சுப்போம். என்ன இடங்க இது? ஏதோ கராஜ் மாதிரி இருக்குது. சரி ஓகே, வாங்க போவோம். என்னத்த பண்ணுறான் இவன்? இங்கே ஏதோ சுற்றி பார்த்துனேங்க. சரி வாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளார அவன் மரத்து கூட ரிங்கா ரோசஸ் விளாண்டு வந்துருக்கான். இந்த பாருங்க. ஆமாங்க, எல்லா மரத்துக்கிட்டே போய் சுற்றி வந்துருக்கான். ரிங்கா ரோசஸ் பாக்கெட்டுக்குள்ளே போசஸ் அப்படின்னு. ஓகே வாங்க போவோம். ஜாலியாக போகிறோம்ப்பா. இவன் தான் பயமே இல்லாமல். ஐயோ, அந்த சூனியக்கார கிழவி போதுங்க. நல்லா இட்லி அது திருப்பி போட்ட மாதிரியே இருக்குதுங்க அது மூஞ்சி. அதுவும் அப்படி தான் இருக்குது. அது நடக்கிறத பார்த்தீங்களா நீங்கள்? இவன் தான் ஏதோ ஜாலியாக டப்புன்னு கதவு வச்சுனுக்கான். தண்டம். சரி வாங்க. நம்ம எங்கங்க இதுக்குள்ளே தானே வந்துச்சு. அது டெலிபோர்டேஷன் பவர் ஏதாச்சும் வச்சுன்னு இருக்குதா? மாயமில்லை மந்திரமில்லை. எங்கே போச்சு அந்த சூனியக்கார கிழவி? என்னடா இது ஒரே இருட்டா? சரி வாங்க, நம்ம அந்த இடத்த போயிட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. ஓகே, இந்த எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. இந்த நடுவில் எது? இவன்னா அங்கேயே எட்டி பார்த்துனுக்கான். கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ வருதோ? இல்லைங்க, சூனியக்கார கிழவி. இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பேர் வச்சு கூப்பிடலாமா? பாண்டியம்மா.
நல்லா இருக்குங்க. பாண்டியம்மான்னு வச்சுப்போம். ஓகே, பாண்டியம்மா மேலே போயிருக்காங்க. அவங்க வெறியானா என்ன நடக்கும்னே தெரியல. ஏன்னா நம்ம இது வரைக்கும் அவங்ககிட்ட மாட்டில் ஏதோ தப்பிச்சு ஃப்ளூக்கில் போய்கிட்டு இருக்கோம். அவங்க நடக்கிறத பாருங்களேன். ஊன்னு நடந்து போயின்னு இருக்காங்க ஏதோ காமெடியாக. சரி ஓகே, இது என்னது? ஓகே, அவன் ஏதோ போகிறான், அவன் பின்னாடியே போவோம். ஓகே காய்ஸ், இங்கே ஃபியூஸ் இருக்குது. ஓகே, நம்மகிட்ட இப்போ 2 ஃபியூஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 ஃபியூஸ் என்ன பண்ணுறது? இது ஏதோ கன் பேரல் இருக்குது. இவனா எந்த ஏங்க இவன் இதுக்கு தான் ஏதோ சுற்றின்னு ரிங்க ரோசஸ் விளாடுந்தானா? இங்கே ஆக்ஸ் இருக்குதுங்க. இந்த ஆக்ஸ் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து உடைக்கணும். அப்படி தான் அவன் என்கிட்ட சொன்னான். வாங்க போவோம். எங்கே இருக்கா அந்த தாய் கிழவி? எங்கே பாண்டியம்மா எங்கே இருக்க நீ? ஐயோ மாட்டினாங்க. அவன் ஓடுறான்டா கைப்புள்ள. ஓடு தப்பிச்சு ஓடிடுறான் மச்சான். கமான் நம்ம இங்கே ஒழிஞ்சுப்போம். அவன் வந்தால் என்ன பண்ணுறது? இங்கேயே ஒழிஞ்சுனே அவன் போட்டோம். அப்புறம் நம்மளும் போய் சேர்த்து தொலைய வேணாம். எங்கே ஆனால் அது துரத்துனதை பார்த்தீங்களா? ஏதோ வந்து பெரிய ஆள் மாதிரி வந்து கத்தியை கையில் வச்சுன்னு போகுது. ஓகே வாங்க போயிடுவோம் நம்ம கீழே. வாங்க. ஓகே, இவன் தான் என்னென்ன பொருள் என்னவோ இவன் லவ் பண்ணுறானோ அந்த கிழவியை அங்கங்கேயே எட்டி பார்த்துனுக்கா என்ன ஆனாலும். ஓகே வாங்க, இங்கே ஏதோ போதுங்க இடம். இது என்னன்னு தான் போய் பார்ப்போமே. என்ன இடம் இது? இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது. இது என்னன்னே தெரியல. ஓகே, என்ன டோராக இருக்கும்? நம்ம இவன் எங்கெங்க போனா? ஆனால் பேரை மட்டும் காட்டுது. டேய் தம்பி, எங்கடா போயிட்ட? டேய் தம்பி, அது எங்கள் கீழேருந்து வரான் பாருங்க. ஏங்க இவன் இப்படி பண்ணுறான்? என்னன்னே தெரியாத இடத்துக்குலாம் போய் சாவ போகிறான். ஓகே வாங்க. என்னங்க அந்த டோர் ஓப்பன் இருக்கு? என்னது அது? ஐயோ, இது வேறு தேவையில்லாத வியூலாம் இங்கே நம்ம மூஞ்சி முன்னாடி இருக்குது. எதுக்கு ஏற்றாலும் நம்ம மூஞ்சி முன்னாடியே வந்து நின்றுப்பானா இவன். ஓகே வாங்க போவோம். ஓகே ஆமாம், என்னதுங்க அது இப்போ கிராஸ் பண்ணி போச்சு? என்னது அது? ஓகே, அப்போ இங்கேயும் ஏதோ ஒரு சூனியக்கார பைத்தியக்காரச்சி இருக்கா? ஓகே, அவன் புஸ்குன்னு எங்கேயோ போயிடுறான். பிக்கப் ஃபியூஸா? எங்கேருந்து எடுத்துருப்பான் அவன்? ஓகே, இங்கே இருந்துச்சு போல். சரி ஓகே வாங்க போவோம். இந்த இடத்துக்கு தான் வந்து அந்த அப்போது ஆக்ஸ் தேவை போல் நமக்கு. இங்கே தான் ஏதோ கட்டை மாதிரி இருக்குது. இவன் தான் இதை தான் வெட்டணும்னு சொன்னான் அவன். பார்ப்போம். ஆமாங்க, இதை தான் வெட்டணும். ஓகே, இதை உடச்சிக்கிட்டு திறந்துடுறா கைப்புள்ளன்ற மாதிரி உள்ளே போயிடுவோம். ஓகே, அவன் ஏன் அங்கேயே நிற்கிறான்? சரி இருக்கட்டும். உள்ளே வந்துட்டானா? எப்போ வந்தான்? இங்கே ஏதோ புக் இருக்குது. ஓகே வெல் ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்து என்ன இடம்? ஓகே, இது அங்கே என்ன போட்டுச்சுன்னா இதான் வந்து ஃபியூஸ்க்கான இடம் போல். இங்கே தான் ஜென்ரேட்டர் அந்த மாதிரி முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம கிட்ட இந்த ஃபியூஸ்லாம் மாட்டிட்டு ஓகே இங்கேருந்து வெளில போயிடலாம். இல்லை வேணாம், அவன் எங்கேயோ கூப்பிட்றான் நம்மளை. வாங்க போவோம். என்னடா சும்மா நிற்கிறதுக்காடா? ஏங்க இவன் சும்மா குஞ்சுன்னு எங்கேயோ பூந்துடுறான். அங்கே உள்ளே என்ன இருக்க போதுன்னு தெரில. சரி பார்ப்போம். என்னனால கேம் தானே. இங்கே இருக்கா பில்லர்ஸ். அந்த மெயின் கேட்டுக்கான செயின்லாம் பிக்கிறது இது தாங்க. ஓகே, பில்லர்ஸ் கிடச்சிடுச்சு. இவனுக்கு தெரிஞ்ச ஏதோ வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்கான். நம்மளை இப்படி பண்ணுறானே இவன், எனக்கு புரியலையே. சம்திங் ராங். எஃப்சி மொபைலில் ஓகே நல்லா ஆடுவான். இதுதான் எனக்கு என்னென்ன புரியல. ஓகே, இங்கே தானே அந்த 2வது கேள்வி இருந்துச்சு. சூப்பர். இங்கே ஒரு கேஸ் சொல்லுன்னு இந்த கல் அங்கங்கே இருக்குது. ஆனால் எதுக்குன்னு தான் தெரில. சரி ஓகே, நம்ம வேணால் அது அப்புறமா எடுத்து அந்த கிழவி மேலே வச்சு பார்ப்போமா வேலை செய்தான்னு. ஓகே, அது அப்புறமா ட்ரை பண்ணலாம். இவன் நம்மளோட ஆங்கிளை கட் பண்ணுறதுக்குன்னே முன்னாடி வந்து நின்றுக்கிறான். ஓகே, இதை வச்சு உள் சைட்லேருந்து வெட்ட முடியலங்க.
ஓ அப்போ ஃப்ரண்ட்டில் இருந்தால் வெட்ட முடியும் போல் இந்த பிளேயர்ஸை வச்சு. ஓகே இவன் ஐயோ என்னை வெறுப்பேத்தனா இவன். ஐயோ அந்த என்னங்க அது ஏதோ ஒரு கோளாறு வாக், ஜாம்பி வாக், ஜாம்பி தான் போல இருக்கே அது. சரி ஓகே நம்ம போகலாம். இந்த பில்லர்ஸ் வச்சு நல்லா பண்ண முடியும். ஓகே இது எதுக்கோ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பில்லர்ஸ் வச்சு. ஓகே கரெக்டாக ஆகிடுச்சு. உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டோம். ஓகே வெல் சாத்திடலாம். எதுக்கோ அது உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. என்னையா கொடுத்துருக்காங்க டனலாக போகுது. ஆனால் அது எங்கெங்கேயோ போனாலும் நல்லதுக்கு தான் போகுது. சரி போவோம். அது உண்டு நம்ம உண்டுன்னு இருப்போம். எதுக்கு அதை போய் டிஸ்டர்ப் பண்ணு. என்னது இது. ஓ இங்கே தான் கேஸ் சிலிண்டர் ஊற்றணுமா. சூப்பர். கேஸ் சிலிண்டர் உங்கள்கிட்ட இருக்க கேஸ் சிலிண்டர்லாம் ஊற்றிடுறா. கமான் 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 டா பேபி ஷட் டூ பேபி. ஓகேங்க ஃபில் பண்ணிட்டான். ஓகே என்னது இது. கமான் வந்துடு. திருப்பியும் அறுத்திடு. ஐயோ மிஸ் ஆகிடுச்சுங்க. திருப்பியும் ட்ரை பண்ணுவோம். அறுத்திடு. ஐயோ நமக்கு ராசியே இல்லையோ. ஆஹா அமைக்கிட்டோம் ஃபஸ்ட் டைம். கமான் கமான். எஸ் எப்படி ஃபோக்கஸ்டாக அமுக்கினோம் பார்த்தீங்களா. ஓகே கமான். எஸ்ங்க ஆன் பண்ணிட்டோம். ஜென்ரேட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம அந்த ஃபியூஸ் போட்டு முடிச்சா தான் ஃபுல் கரண்ட் வந்து வரும். ஓகே வாங்க போவோம் இங்கேருந்து. ஓகே இந்த டன்னலுக்குள்ளே போகிறதான் ஆனால் எனக்கு வெறுப்பாக இருக்குங்க. ஆனால் எனக்கு இது கிரிட்டோன்றப்ப எப்படிங்க அவன் வெளில போனான். ஈவன் பிளேயர்ஸும் என்கிட்ட தான் இருக்குது. எப்படிங்க வெளில வந்தேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கேட்டு வெளிலேருந்து அந்த இது ஹேண்ட் மாதிரி இருக்கிற சிம்பிளாக கொடுத்தா நம்ம டேரெக்டாக அந்த செயின்லேருந்து வெளில வந்துடும். இதுதான் இந்த கேம் பக் போல். சரி ஓகே எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ் இது. ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாங்க. ஓகே நாங்கள் இப்போது சும்மா போர் அடிக்குதுன்னு அங்கே இங்கேருந்து சுற்றி நிற்கோம். வந்துட்டாங்க அந்த தாய் கிழவி. பாண்டியம்மா உனக்கு வைக்கிறேன்டி பெரிய ஆப்பா. கன்ஃபார்ம் வைப்பேன்டி. கமான். ஓகே இவன் ஏதோ தில்லுக்கு தொட்டு மாதிரி ஏற்கனவே சாவை பார்த்துட்டு வந்த மாதிரி அதுக்கிட்ட தப்பிச்சு வந்தான். அதெல்லாம் எப்படி அதை மூஞ்சி ஃபேஸ் பண்ணி போகிறானே தெரில. சரி ஓகே ஏதோ போவோம். என்னடா பண்ணுறீங்க. இங்கே கீழே ஏதோ இருக்குது. என்னது இது. கன் புல்லட்ஸ். ஆனால் புல்லட்ஸ் இருக்குது நம்மகிட்ட கன் இல்லை. ஸோ கன் கிடச்சிதுன்னா அப்போ பார்த்துக்கலாம். அதை இந்த கேம் ஆனால் கன்லாம் இருக்கா தெரில கைஸ். ஓகே அந்த இது தாய் கழிவு அனுசே தான் போயிருக்கு. நம்ம அதுக்குள்ளே மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஏன்னா இது வரைக்கும் மேலேயே வரல. இங்கேயும் அது பல ரூம்லாம் இருக்குது. ஐயோ எடுத்த உடனே அந்த நாய் கக்கூஸ்குள்ளே போய் கூட்டின்னு வந்துருக்குது பாருங்க நம்மளை. ஆரம்பமே இப்படி இருந்தா என்னதுரா இது. என்னது இது. இதை புஷ் பண்ணணும் போல். ஓகே புஷ் பண்ணிடு. கமாண்ட்ரா கைப்புல்ல. நம்ம பைல்வான்றதை காமிச்சிட்டோம். அடுத்து எங்கே போனோம். சூப்பர். இது ஏதோ இங்கேயும் ஒரு பார்ட் ஆஃப் கன் இது இருக்குது. ஓகே சரி ஓகே இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. வாங்க வெளில போயிடலாம். திருப்பியும் எதுக்கு இதை வேஸ்ட்டாக வச்சுருக்காங்கன்னே எனக்கு புரியலைங்க. எனக்கு ஒன்றும் தான் புரியல. உள்ளே எதுவுமே இந்த ஒரு கன் பீஸ்க்காகவா இந்த டூரையே வச்சுருக்காங்க என்னன்னே எனக்கு புரியல. சரி ஓகே மேகசின்ஸ்லாம் நாய் பற்றியும் இருக்குது. அந்த கிழவிக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் போல். சரி நம்ம எதுக்கு தலையிட்டுன்னு. ஓகே காய்ஸ் சரி ஓகே வெளில போயிடுவோம். எதுக்கு. ஓகே வெளில போயிச்சோம். ஓகே காய்ஸ் எதுக்கும் எங்கள் சேஃப்டி நினைப்போம். அந்த தாய் கிழவி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. ஓகே வரல வெளில போகலாம். என்ன டோர் இது. இங்கேயும் ஏதோ ரூம் இருக்குது. ஆனால் இங்கே மேலே கொஞ்சம் நிறைய ரூம் இருக்குது. இங்கே எதுவும் இருக்குங்க சந்து. ஓகே வெளில வந்துட்டோம். என்னடா இது எங்கேயோ பார்த்து. இது நம்ம சுற்றி ஒரே இடத்துக்கு தாங்க வரும் இந்த வழியா. ஓகே கீழே போயிடலாம். எனக்கு நான் என்ன தைரியத்தில் போகிறேன்னு தெரில. நான் ஓட்டேன் எப்படியோ. அந்த பரவாயில்ல அந்த கிழவிக்கிட்ட மாட்டாமல் தைச்சதே சந்தோஷம்தான். ஓகே ஏங்க இவனை பைத்தியமாங்க. என்னை மேலேயும் கீழேயும்
குதிச்சு விளாட்னு இருக்கான். சரி ஓகே நம்மளும் குதிப்போம். எதுக்கே டடா. ஓகே காய்ஸ், இனிமேல் நாங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு ஸ்கூல் கண்டினியூஸாக இருக்குது, எக்ஸாம்ஸுன்றதுனால தான் எங்களால் வந்து வீடியோஸ் போட முடியல. இனிலேருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கரெக்டாக வீடியோஸ் போட்டுறோம். ஓகே, தாய் கிழவி கத்தியை வச்சுன்னு ஜாலியாக நிற்கிறாங்க. ஜெயிலர் 2 வந்து இவளை வச்சே எடுத்துடலாம் போல், அதாவது ஃபீமேல் வெர்ஷன். செம்மையாக இருக்கும்ல. சரி ஓகே, மேலே போவோம். ஆனால் நம்மள தான் இங்கே எதுக்கு கடத்தின்னு வந்திருக்கா, எனக்கு அதுதான் சுத்தமாக புரியல. சரி ஓகே, நம்ம ஒன்றும் மேலே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. எங்கே போகிறான் அவன்? இங்கே ஒரு ரூம் இருந்துச்சுல. ஓகே காய்ஸ், போய் பார்ப்போம். இங்கே ஏதோ இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணுறோம். எதுக்கோ அங்கங்கே இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கா. என்னது இது? ஓ ஓகேங்க, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் புக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அங்கே வைக்கணுமா. வேலை மேலே வேலையாக கொடுத்து கொள்கிறாங்களே. ஆனால் எனக்கு இப்போ இருக்கும் புரியல, இந்த தாய் கிழவி எதுக்கு நம்மளை புச்சுன்னு வந்திருக்கு. ஓகே காய்ஸ், ஏன் அப்படியே மேலே ஓடி வரான் அவன்? என்னாச்சுன்னு தெரியலையே. சரி நம்மளும் ஓடுவோம். டேய், ஐடன் சீக் வேணா விளாடலாமாடா? காய்ஸ், இது நான் பாட்டுன்னு ஓரமாக ஒழிஞ்சுனாக்கா எப்படி செத்துனே தெரியல. திடீர்னு அது அவன் இதுக்கு தான் ஓடினானா? ஓகே ஒரு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சென்ஸ் இல்லை அந்த பைத்தியக்காரனுக்கு. சரி ஓகே, அப்போ நமக்கு ஒரு லைஃப் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 3 லைஃப் தான் இருக்குது. டோட்டலாக இந்த கேமோட கான்செப்ட் படி 4 லைஃப், அப்புறம் டோட்டலாக 4 பிளேயர்ஸ் விளையாடிக்கிற மாதிரி தான் இந்த கேமோட கான்செப்ட்டு. அப்புறம் நம்ம இந்த நார்மல் சிமிலர் கேம் ப்ளே மாதிரி தான், அதாவது எல்லாம் ஹாரர் கேம்ஸ்லேயும் இருக்க மாதிரி நம்ம இந்த ஹவுஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். ஓகே ஓகே காய்ஸ், அவன் வருவான்னு இங்கே நின்று வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஆளாக காணும். வருவானா நம்மள தேடி? இல்லை போட்டோன்னு அப்படியே விட்டு ஓடுவானா? சரி, நம்ம தப்பிச்சு போகிறதுக்கான வேலையை பார்ப்போம். அம்மா, பின்னாடி சாம்பி. நயா இது நயா டான்ஸ். அது பாம்பு. ஆடு பாம்பே நல்லா ஆடு பாம்பேன்னு ஆடிட்டு போகுது. சரி ஓகே, இங்கே இந்த தாய் கிழவி இவளும் இன்னும் வரல. வந்துட்டாங்க பா. ஜோஸ்து வாணி ஆச்சரியமாக வந்துட்டான்ப்பா. நம்மளை நான் கூட வரமாட்டான்னு நினச்சேன் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. பரவாயில்ல. டே, அங்கே வேணால் கல் இருக்கே, வேணா அதை எடுத்து அதை அடிக்க ட்ரை பண்ணுறா. டே கிரிட்டோ. ஆனால் இந்த பேரில் என்ன இருக்குன்னு தெரில, ஆனால் இதை எடுத்துக்கிறான் அவன். சரி ஓகே, அந்த கல்லை வச்சு அவனை அந்த கிராண்ட்மாவை அடிக்கப்படுறானா ஆகுதுன்னு பார்ப்போம். அடே, அடிக்க சொன்னானடா, அது சைட் வச்சுன்னு இருக்க. சரி போ 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 போ, சீக்கிரம் போ. அதுக்கிட்டேருந்து மாட்டிக்காமல் போயிடணும் வழக்கம் போல தான். ஆனால் எனக்கு என்னன்னே புரியல, இந்த கேமோட ஸ்டார்டிங்கில் வந்து ஏதோ ஒரு தாத்தாவே காமிச்சாங்க. அந்த தாத்தா தான் எங்கே போனாருன்னே தெரில. சரி ஓகே, நான் பேக்ஸ் வச்சு இதை வச்சலாம் இந்த கட்டையை. ஓகே காய்ஸ், வச்சுட்டோம். அவள் தான் நினைக்கிறேன். இல்லையே. ஓகே, பிளேயர்ஸை வச்சு இதையும் கட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வெளில போகலாமா? மெயின் கீ ஏதோ ஒன்று இருக்குது போல், மெயின் ரூமுக்கான கீ. அதாவது நம்ம வெளில எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு கீ இருந்தால் தான் போக முடியும் போல். இங்கே என்னது இது? ஏதோ ஒரு புக்கு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்னன்னு தான் தெரியல அது. ஆமாங்க, இந்த புக்கு தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். சூப்பர். இப்போ நம்ம இந்த புக்கை வெடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அந்த தாய் கிழவி தான் எங்கே போச்சுன்னே தெரில. இங்கே இதில் ஏதாச்சும் இருக்கா ட்ராவில்? ஓகே, எதுவும் இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் வச்சுட்டா உள்தானா தெரியல. ஏதோ சாவி இருக்குங்க இங்கே. ஒன்ஸ் அகேன்
இது என்ன சாவி? ஒருவேளை இதுதான் இந்த ஓ டார்க் ரூம் கீ. அப்போ இது அந்த மெயின் ரூமுக்கான கீ இல்லாமல் ஏதோ எக்ஸ்ட்ரா கீ ஏதோ ஒன்று இருக்குது, டார்க் ரூம் கீன்னு. இது எதுக்கு யூஸ்ன்னு தெரில சத்தியமாக எனக்கு. ஓகே, கீழே எதுக்கு போகிறான் இவன்? அவனா கீழே ஓடிடுறான். சரி, சத்தத்தை போட்டு கூப்பிட்டு நம்ம திருப்பியும், ஏன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரில. போய் ரிஸ்க்காக டேஞ்சர் எதுக்கு போய் சாகணும். டேய், போன வாட்டியாச்சு கல்லே தடி சொன்னேன், இப்போயாச்சும் அடிப்பியா மாட்டியாடா கல்லை வச்சு? ஆனால் அடித்து அது மண்டியும் பொழக்காமல் விடக்கூடாதுடா. அப்படி மட்டும் அது வேலை செஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்போ நம்ம போட்ட அந்த கிராணி பக் மாதிரி இதுலேயும் ஒரு பக் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகே, நம்ம என்ன சவுண்ட் போட்டாலும் அவன் ஏன் வரமாட்டேன்றா? காது புட்டுக்குச்சா? வராங்க, வரா. ஓடு 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 ஓடு. தம்பி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ? ஓகே, வந்துட்டான். என்னடா இது மண்டையில் மூளை? ஏங்க மண்டையில் மூளை இல்லைன்னா களிமண்ணாச்சும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மண்டையில் நாங்கள் களிமண்ணு கூட இல்லை. மண்டையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஜீவனை பார்க்குறேன் இப்போ தான். ஓகே, நம்ம மேலே போயிடுவோம். ஓகே, கமான். ஐயோ பார்த்துட்டாங்க அந்த தாய்க்கருவியே. வாடா ஓடுறா. அப்பா 1 செகண்ட். உள்ளே போக மாட்டேங்குதுடா. அப்பாடா. ஒரு நிமிஷம் நான் கொலை பண்ண பார்த்துட்டு போய்டு. எங்கடா போகிற தெரியுமா? ஓ வரல. அப்புறம் எதுக்கு நம்மளை தோத்துற மாதிரி பண்ணா அவ? ஓகே, ஏதோ ஒன்று. இங்கே நாகினி பாம்பு டான்ஸ் ஆடுறவளை காணோம். இங்கே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம பாண்டியம்மா, ரத்தக்கரை பாண்டியம்மா. ஓகே, ஏதோ சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கீழே ஏதோ எலி ஓடிச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க போல். கிரீட்டோ. ஓகே. ஆமாம், 1 செகண்ட். இந்த நேம் எனக்கு இப்போ தான் என்னன்னு புரியுது. ஸ்குவாட் ஆர்ட் ஆன்லைன்னு ஒரு அனிமே இருக்கும். அந்த கேமில் வர ஹீரோட நேம் தானே இது, கிரீட்டோ? ஆமாங்க. ஓகே, இந்த அனிமி ஃபேன்ஸு, அதாவது இந்த அனிமி தெரிஞ்சவங்க பார்த்தவங்க யாராச்சும் இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டை மட்டும் போட்டு விடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் அந்த அனிமி பார்த்துருக்கீங்கன்னு. ஓகே, அவன் சுற்றின்னு வரான். நம்ம ஷார்ட்கட்டில் போவோம். இருந்தாலும் அவனே முன்னாடி வந்துட்டான் நமக்கு முன்னாடி. ஒருவேளை அதுதான் ஷார்ட்கட்டோ? நம்ம புக்கை இங்கே ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஓகே, புக்கை வச்சாச்சு. ஓகே, பிளேஸ்டு புக். ஓகே, இப்போ புக்கு வச்சுட்டு இப்போது புக்கு வச்சதுக்கு என்ன யூஸ் என்னன்னே புரியலையே. ஒருவேளை இதையும் தள்ளணுமோ? பாட்டில்லாம் அங்கங்கே வச்சுருக்கு இந்த கிழவி. இங்கே எதுவும் டோர் இருக்குங்க. ஆமாம், அந்த டார்க் ரூம் கீ. ஓகே காய்ஸ், அந்த கீ அப்போ இங்கே தானா? இங்கே ஏதோ ஒரு கீ இருக்குது. ஒருவேளை மெயின் ரூம் கீயாக இருக்கும். எஸ், ஓகே காய்ஸ், இதுதான் மெயின் ரூமான கீ. பைத்தக்காரா, மெயின் ரூம் கீயை போய் கீழே போட்டு போகிறேன். நான் எடுத்துக்கிட்டேன் போ. காய்ஸ், ஓகே, கிட்டத்தட்ட இந்த கேமை முடிக்க போகிறோம். நமக்கு எப்படியோ மெயின் ரூம் கீ கிடச்சிடுச்சு. அடுத்து என்ன, அந்த பாட்டிக்கு டிமிக்கி குத்துட்டு மெயின் ரூம் கீ வச்சு ஓப்பன் பண்ணி வெளில போக வேண்டியது தான். டோ வா முடிஞ்சா என்ன புடி. ஓடு அச்சமல்ல ஓடு அச்சமல்ல ஓடு. கமான் கைஸ். ஓகே, எதுக்கும் துரத்திடுவோம். நம்ம சேஃப்டிக்காக திருப்பி நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி கீழே போயிடலாம். ஓகே, எனக்கு இப்போ தான் புரியுது இவன் ஏன் எந்த கேம் எடுத்தாலும் கிரீட்டோன்னு வச்சுக்கிறான்னு. ஓகே, இன்னும் சவுண்டு போடுவோம். வருவான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அவன் தான் அடிக்க மாட்டேன்றான். நம்மளாச்சும் அடிப்போம். நம்ம ஏம் பண்ணி ரெடியாக இருப்போம் கைஸ். வந்த உடனே மண்டியை வச்சு விட்டுடலாம். அவன்டா சத்தம் போட்டு சீக்கிரமாக ஓடி வந்துடுறாடே கிரீட்டோ. ஓகே, அவன் வர்றது பார்த்தீங்களாங்க பின்னாடி 3 வாக்கு மாதிரி ஏதோ காமெடியாக வரான். ஓகே, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவள் கையில் பட்டுச்சு. இருந்தாலும் அவளுக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த கல் வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு தலையில் அடித்தா இது ஒர்க் ஆகும் போல். நான் தான் ஏம் பண்ணுறது மிஸ் பண்ணிட்டேன். எஃப்எஃப் இது உட்காந்து ஏஞ்சிக்கிறது யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஓகே காய்ஸ், நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த பாட்டியை ஃப்ரெண்டாக்கலான்னு. ஆனால் அந்த பாட்டி கண்டுக்க கூட கிடையாது. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த கீயை வச்சு வெளில போவோம். ஐயோ என்னங்க இவ எங்கே போகிறா? இப்போ ஓப்பன் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாளோ? ஓகே, இல்லை வேணாம், எதுக்கோ போய்டுவோம். எதுக்கு வம்பு? பார்த்துட்டாளா? இல்லை பார்க்கல போல். ஓகே, எதுக்கும் ஒழிஞ்சுப்போம். அவன் ஜாலியாக இருப்பான். என்னடா பண்ணுற? என்னடா இடம் இது? ஓகே காய்ஸ், இதுலேயும் எதுவுமே இல்லை. ஆமாம், நமக்கு தான் மெயின் ரூம் கேட்சி தேவையே. இன்னும் ஏதோ தேடிக்கிட்டே இருக்கான்.
ஹே காய்ஸ், கிளவி முடிஞ்சா வந்து என்ன பூடி, முடிஞ்சா வந்து என்ன பூடி. ஓகே, ஐஸ் நம்பர் 1 யார் ஆகிறான்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டே. ஓடு ஓடு, முடிஞ்சா வந்து பிடிவா. ஏங்க இவ ஓடுறாளான்னு நடக்கிறாளான்னு தெரில. ஆமையை விட பொறுமையாக வரா. அதோ ஓகே, நான் பார்த்தீங்களா அவளுக்கே அவ்வளோ டிமிக்கி குத்துட்டு வந்தேன். பக்கத்தில் ஹாய் சொல்லிட்டு வரேன் அவளுக்கே. டே என்ன ஆச்சு? ஓகே, எங்க அவ? ஓகே, முன்னாடி போகலாமா? போவோம். இதுதானடா ரூமு. நம்மளை இது ஏன் எங்கே வந்தாலும் இந்த கக்கூஸ்க்கு கூட்டின்னு வந்தது. சரி ஓகே, இந்த கீ வச்சு ஓப்பன் பண்ணுவோம். கீ வச்சு ஓப்பன் பண்ணிட்டோம். ஏங்க இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஓகே, இது என்னது பக்கத்தில் ஏதோ புக்கு இருக்குது. சரி, எதுக்கு இது நமக்கு வேணாம், நம்ம பாட்டுன்னு போவோம். சும்மா இங்கே கொண்டா இருப்போம். அவள் இந்த சைடு போனான்னா அப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி வெளில போயிடலாம். ஓகே காய்ஸ், என்ன 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 ஐட்டங்களோ என் முன்னாடி இருக்கிறது. அவர் எங்கே போனார் என்று தான் ஏதும் தெரியவில்லை. ஓகே காய்ஸ், ஆனால் ஒரு வடிவேல் சாங் இல்லைனா அந்த இதுவே அப்படியே போர் அடிக்குது. எங்கடா ஓடுறான் இவன்? ஒருவேளை ஆயா பார்த்துட்டாலோ? இதுனது ஆமாம்ல, இதுதான் அந்த கன் பீஸ். ஓகே, அப்புறம் நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு பக்காவான நருட்டோ ஃபேன். யாருக்கெல்லாம் இங்கே நருட்டோ, அதாவது நருட்டோவில் இருக்கிற எந்த கேரக்டரை பிடிச்சாலும் ஒரு பக்காவான ஹார்ட் எமோஜி அப்படின்லாம் ஒரு லைக்கில் காமிச்சிடுங்க. நீங்கள் நருட்டோ ஃபேனுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிரிச்சோ ஜூம் ஜூம் ரோபோட்டா. ஓகே கைஸ், ஆனால் இவ்வளோ உங்கள் காதெல்லாம் ஏதோ பிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு பாட்டு பாட வராது. ஓகே, நான் பாட்டு பாடுறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காதுலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா சாரி, அதுக்கு மன்னிச்சிக்கோங்க. ஓகே ஓகே காய்ஸ், அந்த கிழவி ஒன்றும் வரல. நம்ம போகலாமா மேலே? ஓகே போவோம். இப்போ ஏதோ அவன் சொன்னால் ஏதோ நம்ம கோடு ஏதோ கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த கோட் போட்டால் தான் வந்து ஜென்ரேட்டர் ஆன் ஆகுமா? என்னன்னு புரியல காய்ஸ். ஓகே, ஐயோ அந்த கிழவி மேலேருந்து வந்துச்சுல. இப்போது இங்கே கிச்சன், இங்கே தான் நல்லா சமைச்சு அவ்வளோ பெருசாக ஆகிருக்கா போல். தின்னு ஃப்ரிட்ஜில் காய்கறி இருக்கும் பார்த்துருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லையேங்க. மணி பெய்யறதுனால எல்லாத்தையும் தூக்கின்னு போய் வெளில வச்சுருவாளோ? ஓகே, என்ன இடம் இது? எங்கேயோ போகிறான். என்னடா இது? அங்கங்கே இந்த கன் இது புல்லட்ஸ் இருக்குது, ஆனால் கன்னை காணும். கன்னே இல்லாமல் புல்லட் மட்டும் இது காணாமல் தான் இருக்குன்னு எனக்கு புரியலை. ஓகே, அப்புறம் காய்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம். எனக்கு இவன் தான் சொன்னான் இந்த கிராண்ட்மாலேயே வந்து பார்ட் 2 ஒன்று இருக்கான். இப்போ நம்ம அதை முடிச்சுட்டு நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட்ஸில் தான் இருக்குது நம்ம பார்ட் 2 போடலாமா வேணாமான்றதுக்கு. அப்படிலாம் நீங்கள் ஏதாச்சும் கேம் ப்ளே விளாட்ணும் அப்படிலாம் நாங்கள் போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக அந்த கேம் ப்ளே விளாடி நான் போடுவோம். கேம் ப்ளேனா வெறும் கேம்ஸ் மட்டும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிற எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். லைக் சேலஞ்சர்ஸ் நீங்கள் எந்த மாதிரி சொன்னீங்கனாலும் நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, என்ன இடம்? ஹிரிட்டோ. இவன் தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, அடிக்கடி பேய் பூச்சிக்கிற மாதிரி ஏதோ பண்ணிடுறான். எங்கடா ஓடுற? பனியில் விளாடணுன்னு ஆசைப்பட்றியாடா? சும்மா வந்து நின்றுக்கிறீங்க. என்னங்க இடம் இது? கிணறு. ஒருவேளை கொலை பண்ணுறவங்கள அதுக்குள்ளே போடுவாளோ? ஓகே, வெளில போவோம். ஏதோ கோட் வேறு நம்ம ஏதோ கண்டுபிடிக்கணுமா? ஏதோ ஃபோட்டோ பின்னாடி தான் இருக்குன்னு சொன்னான் அவன். ஓகே, அதோ வா ஃப்ரெண்டாக வரலாமா? வரியா? இல்லை போகிறா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணு? நம்மளும் போயிட்டு கோடு
அப்போ நம்ம இன்னும் அந்த ஃபியூஸ் இன்னும் கண்டுபிடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அந்த ஃபியூஸு கோடெலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் வந்து இந்த கேம்லேருந்து வெளில போக முடியும். இருட்டாக இருக்குது, கண்ணும் தெரில ஒன்றும் தெரில, வெறும் பெற்றுனாங்கப்பா. எங்கே அந்த தாய் கிழவி? ஆஹா பார்த்துட்டாங்க. வா வா ஓடு ஓடு ஓடு, அச்சமில்ல ஓடே, அச்சமில்ல ஓடு. எனக்கு இப்போ வரைக்கும் புரியல அந்த விளம்பரம் அமாம் சோப்பில் ஏன் தான் அந்த ஆன்ட்டி அந்த பொண்ணு அப்படி விட்டு ஓடினாங்க. ஐயோ இங்கே ஜாம்பி. ஒருவேளை இதுதான் அந்த பொண்ணு, அதுதான் அந்த ஆன்ட்டியாக இருக்குமோ? இன்னமும் அந்த ஜாம்பியை அந்த ஆன்ட்டியை தான் தேடிக்கிட்டு இருக்கோ தெரியல. மேபி இருக்கலாம். ஹமாம் விளம்பரத்தில் வர ஆன்ட்டி இப்போது கத்தியை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகே மேலே போயிடுவோம். மேலே என்ன நம்ம ஒன்றும் இதை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கண்ணா. இது ஏதோ ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பரவாயில்ல விடுவோம். நான் பெட்ரூம், அங்கங்கே பெட்ரூம். எதுக்கு இத்தனை பெட்ரூம்? சரி எதுக்கு நமக்கு. ஓகே காய்ஸ், கீழே தான் அந்த தாய்க்கிழவி இருக்கா. செத்தா. ஹேய் இப்போ நான் அது பஞ்சு. ஹேய் இப்போ ட்ரிபிள் எக்ஸ் இது தானே பஞ்சு அது. காய்ஸ் இப்போ அது என்ன பஞ்சு பார்த்தீங்களா? அப்படியே அந்த கிரீட்டோக்கு ஒரு ஸ்பேரை போட்டு படுக்க வச்சு கத்தியால் குத்தி வச்சுங்க அந்த அம்மாம் விளம்பர பாட்டி. சரி ஓகே, இப்போ இங்கேருந்து வந்தாலும் நம்ம அந்த சைடு ஓடிடலாம். எங்கோ வந்துட்டா பார்த்துட்டா. ஓடு 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 ராசா, ஓடு அச்சமில்ல ஓடே. பொண்ணு நான் கிடையாது, என்னை துரத்தி நிற்காத. ஓகே கிரீட்டோ பாவம் பாய், இவன் ஒரு வாட்டி செத்துட்டான், நான் ஒரு வாட்டி செத்துட்டேன். ஆளுக்கு ஒரு லைஃப் முடிஞ்சிச்சு. இருக்கிற லைஃப் பேலன்ஸ் லைஃப்பை வச்சு தான் நாங்கள் இப்போது விளையாடி ஜெயிச்சு ஆகணும். ஜெயிப்போமா? கண்டிப்பாக ஜெயிப்போம். ஓகே எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, எகிரி குதிக்கிறதுக்கு. ஓகே எப்படா நீ ஃபியூஸ் எடுத்த? சூப்பருங்க. ஃபியூஸ் இவன் எங்கேருந்து எடுத்தான்னு தெரில, இருந்தாலும் எடுத்து வச்சுன்னு இருக்கான். அதையும் இவ்வளோ மாதம் சுற்றின்னு இருந்தானாப்பா. ஓகேடா, நல்ல ஒரு காரியம் தான் பண்ணியிருக்க. ஓகே போவோம் நம்ம. அப்புறம் இங்கேப்பா எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கான்னு தெரில, ஆனால் அத்தனை பேர் கொலை பண்ணியிருக்கா. ரத்தம் அப்படி இருக்குது அந்த இடத்துல. ஓகே நம்ம பட்டுனா மேலே போவோம். எதுக்கு? ஏங்க இதை பாருங்க, கூமாம்பட்டியை விட அழகாக இருக்குங்க இப்போ தான் இந்த இடம். அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. இதுதான் அவன் சொன்ன கோடு போல். ஓகே நமக்கு தான் எதுவும் கோட் தெரியல, சும்மா அடிச்சு விடுவோமா? என் லக்கி நம்பர் 5. ஓகேனாங்க வெளில இதுலேருந்து எப்படி உள்ளது? சிஸ்டம் எரர். அப்போ இது மேலே இது யூஸ் பண்ண முடியாதோ? என்ன ஆச்சு? ஓகே. ஐயோ கேள்வி என்னடி, அவனுக்கு தான் ஸ்பியர் போட்டுன்னு பார்த்தா எனக்கும் ஒரு ஸ்பியர் போடுற. ஓகே ஓ மை காட், இன்னும் நமக்கு 2 லைஃப் தான் இருக்குது. ஓகே காய்ஸ் பார்ப்போம். இருக்கிற இந்த 2 லைஃப்பில் இந்த கேம் முடியும். ஆனால் எனக்கு என்னென்ன புரியலன்னா, அப்படி வெளில வரும்போது அவன் வந்து எனக்கு ஸ்பியர் போடுறா ட்ரிபிள் எக்ஸ் மாதிரி. நம்ம ஜான்சனா மாதிரி யூ கேன் சி மீ அப்படி பண்ணலாமா? அவகிட்ட போயிட்டு பண்ணால் திருப்பியும் ஸ்பியர் போட்டுருவா. ஆனால் அவளுக்கு இருக்கிற வீக்னஸ் அவளோட ஸ்பீடு தான். நம்ம அதை வச்சு தான் வந்து இங்கே நம்ம யாருன்னு காமிச்சாகணும். ஓகே காய்ஸ் ஓகே எல்லாத்துக்கும் லைட் இருக்குது. பாத்ரூம்க்கு ஏன் லைட் இல்லை? பாத்ரூம் போகும்போது லைட் போட்டுக்க மாட்டாலோ? சரி விட்டு தள்ளுங்க அதை, எதுக்கு? ஓகே இப்போ நம்ம அந்த கோட் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வேலை. டைனிங் ஹால். இவ அவ்வளோ கொலை பண்ணிட்டு இவ்வளோ கிளாசிக்கான ஒரு லஞ்சு சாப்பிட. ஐயோ வந்துட்டாங்க. ஓடு 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 ஓடே, அச்சமில்ல ஓடே. வா வா முஞ்சா என்ன புடி. எங்கே போயிட்டாவ? கமா முஞ்சா புடி. வா 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 முடிஞ்சா வந்து என்ன பூடி. அச்சமில்ல ஓடே, அச்சமில்ல ஓடு. வா 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 முஞ்சா என்ன புடி 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 போய் வா. ஓகே காய்ஸ் அவள் பொறுமையாக இப்போ தான் ஹாய் காட்டுற மாதிரி கத்திய கையில் வச்சுன்னு வந்துனக்கா. இவன் என்ன பண்ணான்? ஓகே இதை நம்மளை கோட் போட சொல்கிறான், ஏதோ கோட் சொல்கிறான். ஓகே போடுவோம். 9163
75. ஓகே என்னங்க எப்பட்றா கண்டுபிடிச்ச? யார் இல்லை நீ நீ ஒரு ஆர்டிஸ்ட்டு. என்னங்க இது? ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்திருக்கும். வெளியே பனி பெய்யுது. கிழவி நிற்கிறா. இந்த கிழவன் தான் இந்த கேம்லேயே வரல. ஆனால் இப்போ மட்டும் காட்டுறாங்க இந்த கிழவன். ஐயோ என்னங்க கண்ணு அது? ரெட் மூனை விட மோசமாக இருக்குது. சரி ஓகே பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான கேம் பிளே வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சும்மா தெரிக்க வர்றோம்.